ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோடு வந்திருக்கேன். அது என்னன்றத பார்த்துடலாமா? சரி வாங்க. ஒரு மாணவன் எக்ஸாம்ல தோத்து போறான். நான் எதுக்கும் உதவாதவன் அப்படின்னு நினைச்சு அவன் தன்னோட பென்சிலை 2 துண்டா உடைச்சி எறிகிறான். அதை பார்த்த அந்த ஆசிரியர் அந்த உடைஞ்ச பென்சிலை எடுக்கிறாரு. 2 துண்டையும் சேர்த்து கூர்மையாக்கி மறுபடியும் அவன் கிட்ட போய் கொடுக்கறாரு. அவன் இதுல எழுதிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் எழுதுறான். பென்சில் வேலை செய்யுது. பென்சில் அதுக்கப்புறமா எழுதுது. ஆசிரியர் சொல்றாரு, வாழ்க்கை நம்ம உடைக்கும், தோல்வி வரும், ஆனா உடைஞ்சதாலே முடிஞ்சு விடாதுல்ல. மறுபடியும் முயற்சி செய்யும் மனசு இருந்தா நீ இன்னும் பயன்படக்கூடியவன் தான் அப்படின்னு அந்த மாணவனை பூஸ்டப் பண்றாரு ஆசிரியர். இன்னொரு என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரே மாதிரி நேரம் வராதுங்க. சில பேருக்கு எல்லாம் சீக்கிரம் கிடைக்கும், ஆனா சில பேருக்கு எதுவுமே சீக்கிரமா கிடைக்காது. அப்போ அந்த நேரத்துல நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் பாத்தீங்களா, நான் சரியான ஆள் தானா? எனக்கு ஏன் இப்படின்னா நடக்குது? ஒரு சின்ன கதையோட இதை ஆரம்பிக்கலாமா? ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் இருக்கிறாரு. அவன் ரொம்ப முயற்சி பண்றான், படிக்கிறான், வேலைக்கு விண்ணப்பிக்கிறான். ஆனா ஒவ்வொரு தடவையும் தோல்விதான் அவனுக்கு கிடைக்குது. ஒரு நாள் அவன் சொல்றான், என்னால எதுவுமே முடியல, நான் முயற்சி செஞ்சாலும் எனக்கு பயனே இல்லை. அப்போ அவன் அப்பா அவனை பார்த்து அவனை ஒரு கல்லறைக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு விவசாயி விதை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பா கேக்குறாரு, இந்த விதை மண்ணுக்குள்ள போனா என்ன ஆகும் அப்படின்னு. உடனே பையன் சொல்றான், முளைக்கும் அப்பா அப்படின்ட்டு. அப்பா கேக்குறாரு, விதை மண்ணுக்குள்ள போகும்போது அது உடையாதா? அது இருட்டுல இருக்காதா? மண்ணோட சுமைய சுமக்க வேண்டியது தானே? மகன் அப்படி யோசிக்க ஆரம்பிக்கான். அப்பா சொல்றாரு, விதை உடையாம இருந்தா அது மரமா மாறாது. உன் வாழ்க்கையில நீ உடைஞ்ச நேரம் தான் உன் வளர்ச்சிக்கு ஆரம்பம். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் வழி வந்தா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஆனா உண்மை என்னன்னா, வழி வந்தாதான் வாழ்க்கை நம்மள உருவாக்குது. தோல்வி வந்தாலே நீ தோத்தவன் கிடையாது. அதை ஏத்துக்கிட்டு மறுபடியும் முயற்சி செய்யாம விட்டாதான் அது தோல்வியில போய் முடியும். ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. ஒரு குழந்தை நடக்க கத்துக்கிடும் போதே ஒரு தடவை விழுந்தா இனி நான் நடக்க மாட்டேன்னு சொல்லுதா? இல்ல, விழும், அதுக்கப்புறம் அழும், அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்து நடக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் ஓட கத்துக்கிறது. அப்படின்னா வயசானதால நம்ம முயற்சியை நிறுத்தணுமா? இல்ல பொறுப்பு அதிகம்னு கனவை விடணுமா? இல்லவே இல்லைங்க. நம்ம வாழ்க்கை ஒரு நேர்கோடு கிடையவே கிடையாது. அதுல மேடு, பள்ளம், திருப்பம் எல்லாமே இருக்கு. இப்போ நீ கீழே இருக்கலாம், இப்போ உன்னை யாரும் மதிக்காம கூட இருக்கலாம், இப்போ உன் முயற்சியை யாரும் கவனிக்காம கூட இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் நிச்சயமா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க முயற்சி செய்யற வரைக்கும் உன் கதை முடியவே முடியாது. இன்னொரு விஷயம், இன்னைக்கு யாரோட வாழ்க்கையை பார்த்து அவனுக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்கலாம், ஆனா அவன் நடந்த பாதை உனக்கு தெரியுமா? தெரியாது. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் கண்ணீரும் தோல்வியும் யாருக்கும் தெரியாத வழியும் நிறையவே இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு முயற்சி செய்யுங்க, இன்னும் ஒரு நாள் தாங்குங்க, இன்னும் ஒரு தடவை விழுந்து எழுங்க. ஏன்னா இன்னைக்கு வழி, அது நாளைக்கு ஒரு பெரிய வளர்ச்சி, அதுவே ஒரு நாள் பெரிய வெற்றி. ஸோ இதுதான் இந்த குட்டி ஸ்டோரி. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தோல்விப்பட்டு விழுந்து அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லைஃப்ல கண்டிப்பாக நம்மளால எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. லைஃப்ல மிஷின் மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்காங்க. பட் அவங்களுக்கான லைஃப் வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே அந்த இடத்துல நின்றுறாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து மேலே மேலே போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளாலையும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெற்றி இடத்தை நம்மளாலும் அடைய முடியும். ஸோ ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்குறோம், அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க. பட் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம மற்றவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருக்கு தவிர எதுவுமே பண்ணலை. ஸோ எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. பட் அதை வந்து என்னைக்குமே வந்து அதை வந்து கை விட்டுறாதீங்க. யார் என்ன வேணாலும் பேசட்டும், அதை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. பட் நம்மளுடைய பாதை வந்து கரெக்டாக இருக்கணும். அது கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது சக்ஸஸை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்கு வந்து சொல்லுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.